ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாகி எப்படி காரமாக சமைக்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சமைக்க போகிறோம் காரமாக. இன்றைக்கி நம்ம வந்து மசாலா இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான டிஷ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆனியன், அதுக்கப்புறம் சில்லி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இட்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு நீங்கள் ஆயிலோ இல்லை கீயோ ஆட் பண்ணிக்கணும். எங்கள்கிட்ட கீ இருக்குது, ஸோ நாங்கள் வந்து கீ தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீயில் வந்து நம்ம இட்லியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இட்லியை வந்து நெய்யில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மாட்ரேட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணால் போதும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணால் ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா முன்னைக்கு இந்த இட்லியோட கலர் வந்து கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா இட்லி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேனில் வந்து கொஞ்சமாக வந்து கீ ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது கூட வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியனும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இது கூட வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ வந்து ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட வந்து இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக அதை கூட வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஈவனாக பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து கிண்டிக்கணும். இப்போ வந்து இட்லி வந்து நல்லா மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம வந்து இது மேலே நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்தோம்னா கொத்தமல்லி தூள் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும், உங்களுக்கு செய்யணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் சமைக்கணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வியர் டிஷ்ஷஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.